இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை சமந்தா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் சமந்தா ரூத் பிரபு. பிறந்த தேதி 28/4/1987. உயரம் 161 சென்டிமீட்டர். ஸ்கூல் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்னை. காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், சென்னை. அவங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து சூப்பராக படிப்பாங்க. எல்லாத்துலேயுமே டாப்பராக தான் இருப்பாங்க. அவங்க காலேஜ் படிக்கும்போது தான் நாயுடு ஹால் என்ற மாடலிங்கை அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் கௌதம் மேனன் சார் அவங்கள சினிமாவில் இப்போ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு மலையாளத்தில். அதுக்கப்புறம் தான் இவங்க 2010 பானா காத்தாடி என்ற படத்தில் அதர்வா சார் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. இது வரல பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் இவங்க ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதர்வா சாரோட லவ் பண்ணுவாங்க. இவங்க லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். 2012 நானி சார் கூட நான் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்க நடிப்பு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நானி சாரோட நடிப்பாக இருக்கட்டும், அதில் வர பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். 2012 நீதானே என் பொன் வசந்த் என்ற படத்தில் சமந்தா மேம் ஜீவா சார் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பாட்டுலாம் அவ்வளோ அழகாக இருக்கும், மெலடியாக சூப்பராக இருக்கும். இவங்க சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க சமந்தா மேம். இந்த படம் சூப்பராக அவங்களுக்கு ஹிட்டு கொடுத்துருக்கு. 2014 சூர்யா சார் கூட அஞ்சான் என்ற படத்தில் சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க துரு துருன்னு அழகாக இருப்பாங்க. அதே வருஷத்தில் விஜய் சார் கூட கத்தி என்ற படத்தில் சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களோட ஒரு ஒரு ரியாக்ஷனும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2015 விக்ரம் சார் கூட 10 என்றதுக்குள்ள என்ற படத்தில் சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப சின்ன படத்தனமாக துரு துருன்னு அழகாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். தனுசு சார் கூட தங்கம் மகன் என்ற படத்தில் சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பராக இருக்கும். இது வர பாட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. 2016 தெறி என்ற படத்தில் சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் அவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. 2017 மெர்சல் என்ற படத்தில் சமந்தா மேம் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் வேறு லெவலில் ஹிட்டு. இதில் வர பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். 2018 யூ-டர்ன் என்ற மூவியில் சமந்தா மேம் ஆதி சார் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. இந்த படத்தில் அவங்க அழகாக நடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு. அதே வருஷத்தில் இரும்பு திரை என்ற படத்தில் விஷால் சார் கூட சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் அவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. சீமராஜா என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் சார் கூட சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சிம்ரன் மேம் நடிப்பாக இருக்கட்டும், நெப்போலியன் சாரோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். 2022 காத்து வாக்கில் 2 காதல் என்ற படத்தில் விஜய் சேதுபதி சார் நயன்தாரா மேம் கூட சமந்தா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வர பாட்டு சமந்தா மேமோட டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவு ரீச் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் இதில் வர பாட்டு எல்லாமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இவங்க இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. மலையாளம், தெலுங்கு இது மாதிரி நிறைய படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படம் எல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. எல்லாரும் புஷ்பா படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அவ்வளோ அழகாக சமந்தா மேம் ஒரே ஒரு பாட்டுக்கு அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. இதில் பாடினதே ஆண்ட்ரியா மேம். அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கு. இப்போ வரைக்குமே இந்த பாட்டுனாவே எல்லாரும் ஒரு ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க நிறைய படம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழில் பேசுகிறது ரொம்ப பிடிக்குமா, தமிழ் லாங்குவேஜே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. இவங்க அப்பா மலையாளம், அம்மா தெலுங்கு இது மாதிரி இருக்கும்போது ஆனால் இவங்களுக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்குன்னு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.